சரி, ஒரு விசுவாசியின் மிகப்பெரிய தேவை என்ன? இன்னைக்கு பாருங்க, சபைக்கு நீங்க போய் பேட்டி எடுத்தீங்கன்னா நீங்க இதை கேட்கலாம். உங்க தேவை என்ன சிஸ்டர் சொல்லுங்க, உங்க தேவை என்ன சொல்லுங்க பிரதர் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் மைக்கை கொடுத்து கேட்டோம்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, எனக்கு அவ்வளவு தேவை இருக்குது, எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு அது கிடைச்சா போதும், எனக்கு இது வந்துட்டா போதும், இது எனக்கு ஒன்று கிடைச்சா போதும் பாஸ்டர், நான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்வேன். ஆளுக்கு ஒன்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் மிகப்பெரிய தேவை என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய மிகப்பெரிய தேவை பணம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை சரீர சுகம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை சமாதானம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை உயர்வு அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை வெற்றி அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை ஐஸ்வர்யம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மிகப்பெரிய தேவை பொன்னோ வெள்ளியோ அல்ல. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால், தேவனை குறித்த சரியான அறிவு, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு. இதை எடுத்து செல்லுங்கள், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். தேவனை குறித்த சரியான ஒரு படம், தேவனை குறித்த சரியான ஒரு இமேஜ், தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு, இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய மிகப்பெரிய தேவை என்பதை இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், அவரை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் புதைந்து கிடக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் பணம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் சரீர சுகம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் நன்மைகள் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் ஞானம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் வெற்றி இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் உயர்வு இருக்கிறது. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் வாழ்வு இருக்கிறது. தெளிவாய் சொன்னால், அவரை அறிகிற அறிவுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது, புதைந்து கிடக்கிறது. எனவேதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தேவனை அறிகிற அறிவை என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவை விரும்ப வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காக சபைக்கு ஓடி வர வேண்டும். தேவனை இன்னைக்கு நான் அறிந்து கொள்ளப் போகிறேன்.